ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பார்த்தீங்கன்னா டிஆர்ஐ மேக்கப் ப்ரஷ் கிளீனர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதோ பாக்ஸோட மூடி தேவை. நான் இங்கே சாக்லேட் பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பிரிங்கிள்ஸ் பாக்ஸோட மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் நம்மளுக்கு ஹாட் க்ளூ கன் தான். அதை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க மூடி மேலே நான் டாட்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கிறேன். நான் டாட்டும் அந்த லைனும் சின்ன ப்ரஷ்ஷுக்கு, அப்புறமா இந்த வேவ்ஸு லைன்ஸ் எல்லாமே பெரிய ஃபேஸ் மேக்கப் ப்ரஷ்ஷுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு நல்லா கை வச்சு நல்லா ரப் பண்ணி பாருங்கள். அது தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அது நல்லா அழுக்கு நல்லா க்ளீன் பண்ணும். அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ், பாடி வாஷ், ஏதோ ஒரு சோப்பு அதில் ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம ப்ரெஷ்ஷை நல்லா வெட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ரப் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது நம்ம ப்ரெஷ்ஷு. ஆனால் நம்ம கழுவுனதுக்கப்புறமா நல்லா சூப்பர் க்ளீனாக இருக்கும். ஸோ ஐ ப்ரஷ்னால கீழே பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் ஐ ப்ரஷ்க்கு. ஸோ இதனால் ரப் பண்ணோன்னா அந்த ஃபோம்லேயே அந்த அழுக்கு தெரியுது. ஸோ இதை நல்லா அந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு நம்ம போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இது நல்லா க்ளீனாக புதுசு மாதிரி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃபேஸ் ப்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி தான் சோப் போட்டுட்டு ப்ரஷ்ஷை அதில் நல்லா ரப் பண்ணணும். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஃபோம் வரும். நீங்கள் அப்படியே ட்ரையாக யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ் உடஞ்சிரும். இதனால் ரப் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரப் பண்ணும்போது தான் தெரியுது இந்த ஃபவுண்டேஷன் பவுடர் எல்லாமே வந்துருச்சு இந்த சோப்லேயே. இப்போ ப்ரஷ்ஷை கழுவியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரஷ்ஷை காய வைக்கணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வாஷ் பண்ண ப்ரஷ்ஷஸ் எல்லாமே டவலில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃபேன் காற்றுலேயே நல்லா காய விடுங்க. எதுவும் ஹீட்டெல்லாம் யூஸ் பண்ணி காய விடாதீங்க, நார்மலாக ட்ரை ஆனால் போதும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரஷ் ஃபங்கஸ் ஆகிடும், நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது கிடையாது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, see you in my next video. Bye.